வெல்கம் ஜாரா கார்டன். இது எங்கள் மாடி தோட்டம். இன்று நம்ம பார்க்க போகிற செடி எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கோவைக்காய் செடி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பாருங்கள், கோவைக்காய் பாருங்கள் எப்படி பூத்து குலுங்குது பாருங்கள். ஒரு காய் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? பாருங்கள் பாருங்கள், ஒன்று இருக்குது பாருங்கள், 2 நிறையா இருக்குது. எனக்கே சரியாக தெரியல. இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? 1 2 3 கிட்டத்தட்ட நிறையா இருக்குது. கோவக்காய் இப்போலாம் ஃபுல்லாக வருது. இப்போ பக்க கிளைகள் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ தான் வந்து பக்க கிளைகள் வந்து விட ஆரம்பிக்குதுங்க பாருங்கள். இவ்வளோ நாள் பக்க கிளைகள் இல்லை, நம்ம ஒரு மெயின் கிளை தான் இருந்தது. இந்த ஒரு மெயின் கிளையில் தான் எல்லாமே வந்துச்சு. இது பாருங்கள், இப்போ தான் வந்து எல்லாம் பக்க கிளைகள் வர ஆரம்பிக்குது பாருங்கள். 1 2 3 4 5 இப்படி பக்க கிளைகள் ஒன்று ஒன்றா வருது. இன்னும் ஒரு மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா பக்க கிளைகள் ஃபுல்லாக வந்துச்சுன்னா அடுத்து நிறையா பார்க்கலாம். ஒரு இதிலே பார்த்தீங்க அப்படின்னா 10 20 கோவக்காய் வரும். ஒரு 10 பக்க கிளை வந்துச்சுன்னா ஒரு 50 கோவக்காய்னால இந்த மாதிரி வரும் பாருங்கள். ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பாருங்கள், வெற்றிலை வள்ளி கிழங்கு. பாருங்கள், இந்த இலை பாருங்கள், வெற்றிலை மாதிரியே தெரியுது பாருங்கள். வெற்றிலை வள்ளி கிழங்குன்ட்டு பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக கொடி போகுது பாருங்கள். இப்போ இங்கே வரணும் போகுது, கொடி ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது பாருங்கள், இன்னொரு ஆச்சரியமான வீடியோ காமிக்கிறேன் பாருங்கள். பெருவள்ளிக்கிழங்கு. இது பாருங்கள், பெருவள்ளிக்கிழங்கு. இது வெற்றிலை வள்ளிக்கிழங்கு மாதிரி இது ஒரு வகை பெருவள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், உள்ளே வந்திருக்கு. இது பாருங்கள், இது வந்து இலை வந்து இந்த மாதிரி வருது. இது என்னன்னு எனக்கு தெரியல. இது தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள். இது வந்து எறும்பு அந்த மாதிரி எதுவும் இல்லை, பார்த்துட்டேன். அதே போல் வந்து அந்த மாவு பூச்சின்னு சொல்கிறாங்களா, அதுவும் இல்லை இதில். ஆனால் இது எதனால் இந்த மாதிரி வருதுன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள். இது பாருங்கள், இது அப்படியே வளர்ந்து கரெக்டாக இந்த இடத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா நான் கீழே எடுத்து விடாமல் விட்டுட்டேன். இது பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக போயிடுச்சு. மூங்கில் பாருங்கள், இப்போ 20 அடி உயரம் மூங்கிலுக்கு மேலே வரலும் போயிடுச்சு. இப்போ அதை எடுக்க முடியல. நானே எவ்வளோ முயற்சி பண்ணேன், அது எடுக்க முடியல. அதான் உச்சிக்கு போயிட்டு அப்புறம் தொங்கி கீழே வந்தால் தான் உண்டு. சரி, நானும் விட்டுட்டேன். வரல வரட்டும் அப்படின்ட்டு நானும் விட்டாங்க பாருங்கள். ஃபுல்லாக போயிடுச்சு பாருங்கள், எண்டு வரலும் போயிடுச்சு. மேலே லாஸ்ட்டில் இன்னும் ஒரு 1/2 அடி என்னமோ இருக்குது. 1/2 அடி வந்து அப்புறம் அடுத்து தொங்கி கீழே அந்த இது வரும் பாருங்கள். ஃபுல்லாக வருது பாருங்கள். பாருங்கள், இந்த இலையிலும் இருக்குது இந்த ஹோல்ஸு. இதை பற்றி யாரும் தெரிஞ்சது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இலை வந்து இந்த மாதிரி இருக்குது, காஞ்சி போன மாதிரி இருக்குது இந்த இடத்துல மட்டும். இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காம ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.